ஒரு முறை வந்து பவர் வீடர் வச்சு உழுதுட்டு பாக்கி 3 முறை வந்து மாட்டில் பரமாசிட்டு வச்சு உழவ ஆரம்பித்தோம், மாடு கட்டி உழுவ ஆரம்பித்தோம். அப்போ என்ன நடந்தது அப்படின்னா, ஒரு முறை இந்த வயலை சமன் செஞ்சோம்னா மறுபடியும் இந்த டிராக்டு, ஏன்னா அதோட வெயிட்டு கிட்டத்தட்ட ஒரு 5.5 டன் வெயிட் வரும். அது உள்ளார விட்டு இழுக்கும் போது என்ன பண்ணுவோம், ஆட்டோமேட்டிக்காக நம்ம மேடு பள்ளம் சமன் செஞ்சது மறுபடியும் மேடு பள்ளம் ஆகிடும். ஆனால் நாங்கள் பவர் வீடரை வச்சு ஒரு சால் முதல் சால் மட்டும் உழுதுட்டு மறுபடியும் எல்லாமே மாட்டை வச்சு உழுவுறதுனால என்ன நடந்ததுன்னா, அந்த மேடு பள்ளம் நடக்கிற மறுபடியும் மேடு பள்ளம் ஆகுறது இல்லாமல் ஆயிடுச்சு. அப்போ ஒரு முறை செஞ்ச வேலை மறுமுறை செய்யங்கிற அவசியம் இல்லை. அடுத்தது என்ன நடந்ததுன்னா, வயல் சின்னதாக இருந்ததுனால எது மேடு எங்கே பள்ளம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுது. அதனால் அந்த வயலை எளிமையாக சமன் செய்ய முடிஞ்சுது. அப்புறம் என்ன பண்ணோன்னா, இந்த நடவு முறையில் என்ன நடந்ததுன்னா, இப்போ எல்லாம் வந்து எங்களுக்கு கண்கால் அளவு கூட, அதாவது ஒரு அரை அடி கூட வயல் தான் இறங்குது. இதனால் என்ன நடக்குதா, ஒரு சால் குபேட்டாவில் உழவு ஓட்டிட்டு சேரடிச்சிருவோம். அடிச்சுட்டு 1 வீக் அதை வந்து காய்ச்சலும் பாய்ச்சலுமா வைப்போம்.